தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வசனங்கள் 20 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவருடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும், நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நீதியுள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களோடு இணைந்திருக்கவும், நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று பாஸ்கா காலம் 7ஆம் வாரம் மே மாதம் 16ஆம் தேதி 2024 வருடம் வியாழன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பாருங்கள், நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் கடவுள்கிட்ட வேண்டாரு பாருங்கள், எவ்வளோ அழகாக சூப்பராக வேண்டாரு பாருங்கள். ஓகே, இந்த வேண்டுதலில் நமக்கு எல்லா கேள்விகளுக்குமே பதில் கிடைக்கிது. கடவுள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு தெரிய வருது. ஓகேங்களா? என்ன விஷயம்? ஏசப்பாவும் கடவுளும் ஒன்றோடு ஒன்று இணைஞ்சிருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி நாமளும் எப்படி இருக்கணும்? நம்முடைய இப்போ ஏசப்பா சொல்கிறத கடவுள் சொல்கிறத ஏசப்பா கேட்டாரா இல்லையா? அந்த மாதிரி சீடர்கள் சொன்னதை மக்கள் கேட்கணும் அப்படின்னு கடவுள் விரும்புகிறார், ஏசப்பா விரும்புகிறார். ஓகேங்களா? அதாவது இப்போ நீங்கள் பைபிள் வசனங்கள், இப்போ உங்கள் பங்கு தந்தை இருக்கார், இல்லைனா சில குருமார்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களாம் சொல்கிறத நம்ம கேட்கணும், எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றாக இருக்கணும். இப்போ அவருக்கு தேவையான உதவிகள் நாம் செய்யணும், நமக்கு தேவையான இறை உதவியை அவங்க செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒன்றோட ஒன்றாக பிணைஞ்சு இருக்கணும்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கடவுள் தான் ஏசப்பாவை அனுப்புனார் அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு இந்த நற்செய்தியிலே சொல்லிட்டார். ஓகேங்களா? நீரே என்னை அனுப்பினீர் என அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் அப்படின்ட்டார். அதே மாதிரி இப்போ நீங்களே சொல்லுங்களேன், கடவுள் தான் ஏசப்பாவை பூமிக்கு அனுப்புனார். ஓகேங்களா? நமக்காக ஏசப்பா உயிரை விட்டார். அப்போ இதோட உள் அர்த்தத்தை அறிந்து பாருங்களேன். கடவுள் இந்த மனிதராக நாம் பாவத்தில் இருந்தனால நம்மை மீட்கிறதுக்கு தன்னுடைய ஒரே மகனையே பூமிக்கு அனுப்புகிறாரு. அப்படின்னா கடவுள் இயேசு கிறிஸ்து மேலே எவ்வளோ அன்பு வச்சுருந்தாரோ அதே அன்பை நம்ம மேலே வச்சுருக்காரு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த அன்புக்கு வேறு ஈடு வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? பூமியில் காட்டுற அன்பு அது பூமியோடு முடிஞ்சிடும். ஆனால் சாவை வென்று நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்கிற அன்பை கடவுள் நம்ம மேலே கொடுக்குறாரு இயேசு கிறிஸ்து வழியாக. ஓகேங்களா? இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே கடவுள் நம்மளை எந்த அளவுக்கு அன்பு செய்கிறார் அப்படிங்கிற விஷயத்த நாம் தெரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இன்று முதல் நாம் இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்து அவர் காட்டிய வழியில் நடப்போம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.